ஜாக்கி தண்ணி குடிச்சுக்கோ, வந்தா பா. குடிச்சுக்கோ. எங்களோட 51வது சதுரகிரி பயணம் தொடருது. ஜாக்கிக்கு 4வது பயணம். ஜாக்கியும் கூட வர்றான். ஆனால் ரொம்ப நேரம் ஓடியே வந்தான். ஸோ இன்றைக்கி நாளைக்கு தான் வந்து நமக்கு பிரதோஷம்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி கூட்டம் எதுவுமே இல்லை. நாங்கள் தனியாக தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஜேர்னியும் வந்து நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஓம் நமச்சிவாயம். ஜாக்கி போடா. கரெக்டாக அடிவாரத்தில் டைம் 9 மணி ஆகுதுங்க. எப்போதுமே இந்த சிவப்பு நிற பழங்கள், சிவப்பு நிற அடர்த்தியான பழங்கள் எல்லாமே விஷம்தாங்க இயற்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் ரசிக்கத்தான் செய்யணும். ஆனால் இதில் சில சின்ன சின்ன அந்த சிவப்பெரும்புகளும் இருக்குது பாருங்களேன். வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ மணி 9 ஆகுதுங்க. அங்கங்கே இளைப்பாடுறதுக்கு சதுரகிரியில் இந்த மாதிரி மூலிகை காற்றோட நல்ல ஒரு நிழலும் இருக்குதுங்க. ஜாக்கி ரொம்ப டயர்டாயிட்டான். ஜாக்கி, ஆனால் காற்று ரொம்ப ரம்யமாக வீசுதுங்க. அழகாக இருக்குது. இந்த ஒரு காற்றுக்காகவே இங்கே வரணும். ஆனால் நீரோடைகளில் நிச்சயமான முறையில் தண்ணி இருக்காது. ஏன்னா வெயில் காலம் கூட. ஸோ நம்மக்கிட்டையும் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது தண்ணி. இதை வச்சுட்டு நம்ம மேலே போயிட்டு வந்துடணும். கரெக்டாக 9:29ங்க. ஆசீர்வாத விநாயகர் தரிசனம் முடிஞ்சது. தென் அப்படியே போகலாம். அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் போயிட்டுருக்காரு. வேறு யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. பட்டு இந்த பயணம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுதுங்க. இன்றைக்கி மக்கள் நடமாட்டம் இல்லாததுனால இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. கோயிலும் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ 2வதாக பார்க்குறீங்க ராஜ யோக காளியம்மன். ஸோ அங்கே ஒரு கருப்பு நம்மளை பார்த்துட்ருக்காரு. நம்ம கூட ஜாக்கி இருக்கிறதுனால பக்கத்தில் வர்றதுக்கு பயம் இருக்குது. ஜாக்கி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எங்கெங்கே என்னென்ன சேட்டை பண்ணணுமோ பண்ணிகிட்டே தான் வருவான். சத்தமின்றி நடந்திருங்கள், வனவிலங்குகள் உங்களை கண்காணிக்கின்றன. நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி யாருமே கிடையாது. நமக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் மட்டும் போனார். தென் ஜாக்கி போகிறான். நம்ம நீரோடைகளில் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. சுத்தமாகவே இல்லை. வனவிலங்குகளுக்கு தேவையான தண்ணி. ஜாக்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்களேன். தண்ணி பாவம் தவிக்குது அவனுக்கு. ஒரு சிட்டிங்கை போட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். வெயிலுக்கு அப்படியே இதமாக இருக்கும். ஆழமாக தேடி போய் குளிக்கிறான். குடி குடி குடி. மழைக்காலங்களில் இந்த இடத்துல நல்லா சூப்பராக குளிக்கலாங்க. அவ்வளோ ரம்மியமான இடம் இது. பட் ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஜாக்கி நல்லா குளிச்சுட்டு வர்றான். குடிச்சிட்டு வா. குடி குடி குடி. உக்காந்துட்டான் பார்த்தீங்களா? ஜாலி ஆகிட்டான். குளிடா ஜாக்கி, குளிச்சுட்டு வா. சூப்பரா போம்மா, குளிச்சுட்டு வா போ. இவன் சாப்பிட்றது எல்லாமே மூலிகை தாங்க. இவன் இல்லை, பொதுவாக நாய்களுக்கு தெரியும் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது.
அதோட உடம்புல உள்ள புண்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூலிகைகளை வந்து இது சாப்பிடும். ஜாக்கி அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. செல்ஃப் ஹீலிங். போலாமாடா ஜக்கி? போமா, கமான், போகலாம் வாடா. ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்த வனத்தோட பாதுகாவலருங்க. அதாவது வனப்பேச்சி அம்மனும் வன கருப்பண்ண சாமியும், இவங்கள தான் பார்க்க போகிறோம். இந்த இடமே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளும் ஜாக்கியும் மட்டும்தான் போகிறோம். வனக்கருப்பு, வனப்பேச்சி. ஜாக்கியும் உங்களை கும்பிட வர்றாரு, போயிட்டார். வனக்கருப்பு, வனப்பேச்சி. மூணாவதாக பார்க்கக்கூடியது சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடங்க. ஸோ இவங்க வந்து நாகம்மை. இதில் வந்து 3 சித்தர்கள் இங்கே இருக்காங்கங்க. 1 2 இந்த மரத்தடியில் 1, 3 சித்தர்கள் மொத்தம் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 சித்தர்களுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து இந்த மாதிரி இடம் எடுத்து கட்டியிருக்காங்க. அவருக்கு வந்து எதுவும் அவங்க வந்து இது பண்ணலை. ஸோ சித்தர்கள் ஜீவசமாதி. இதில் வந்து பெரிய நாகம்மை ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷங்களாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ஃபோட்டோவாக வச்சுருக்குறாங்க. இது தாங்க 3வது சித்தரோட ஜீவசமாதி. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம மேலே போய் சதுரகிரியை பார்ப்போம் பார்த்தீங்களா? ஸோ அவரே இந்த ரூபத்தில் தான் இருப்பாங்க. இது வந்து சுயம்பு, தெரியுதா? இப்படி தான் இருப்பார். மேலே உள்ள சதுரகிரி சாஞ்சு ஒரு பக்கம். அது ஒரு ஸ்பெஷலுங்க. ஸோ 3வது சித்தரோட ஜீவசமாதி. இங்கே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணியாச்சு. இவனும் கொஞ்சம் நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டான் அவனை. போகலாமா? போகலாமாடா? வா போகலாம், வா. ஜாலி ஆகிட்டான். அவனுக்கு இங்கே வர்றதுக்கு என்ன ஜாலின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இந்த குரங்கு கூட சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். அதுக்காக அவன் ஜாலி ஆகிட்டான். இந்த பூச்சிகளோட ரீங்காரம், இயற்கை சத்தத்தை அனுபவிச்சுக்கிட்டே நம்மளை பயணத்தை தொடர்றோம். இவங்க தான் நம்ம கூட வர்றாங்க, வேறு யாருமே இல்லை. சரி, தண்ணி வேணுமா? தண்ணி குடிச்சுக்கு வந்தா, குடிச்சுக்கூடா, தண்ணி குடிச்சுக்கு வந்தா. தண்ணி வேணாமா? வா போகலாம், வா. ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டான். ஸோ இதில் இன்னொரு இடம் இருக்குங்க. இந்த ஒரு கொண்டை காத்தாடி மரம் ஒன்று இருக்குது. இதுதான், இந்த மரம் தான் அது. ஸோ இப்போ அதில் காத்தாடி இல்லை. அது விதைகளை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அந்த காத்தாடி மாதிரி வச்சுருக்கோம். அது கீழே இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை, ஒன்று கூட இல்லை. ஒரு 2 தடவைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த விதைகளை நான் பார்த்தேன். அப்படியே கொண்டை வச்சுருக்கோம். அதை தான் வந்து காத்தாடின்னு சொல்லுவோம். கொண்டை காத்தாடி மரம் இது. இன்றைக்கி வனவிலங்குகளை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா யாருமே வரல. ஸோ பார்க்கலாம். சுற்றி அந்த சிட்டுக்குருவிகள், கிளிகள், மைனாக்கள் இவங்களோட சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியுது. அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் இருப்பாங்கங்கிறது வனவிலங்குகளுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக இன்றைக்கி அவங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அக்கி கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போமா?
யாருமே இல்லைங்க மலையில். பொதுவாக இப்படி வர்றதுனால என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று நமக்கு மட்டுமே, இந்த மூலிகை காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மலை பயணமே வந்து நமக்கு மாதம் ஒரு தடவை ஏறுவோம். ஸோ யாருமே இல்லாதது இது ஒரு நமக்கு பெனிஃபிட். இந்த காற்றை வந்து நம்ம மட்டுமே சுவாசிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சுயநலமும் கூட. நம்ம இல்லை, அவனு இருக்கான் ஜாக்கி. ஸோ அவனுக்கு பிஸ்கட்லாம் வாங்கிட்டேன் இந்த தடவை. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. அங்கங்கே கிடைக்கிற தண்ணி தான் குடிச்சாகணும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மேலே தான் தண்ணி இருக்கும், இங்கே இல்லை. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. மேலே எனக்கு தெரிஞ்சு கடைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. மாங்கனி ஓடை வந்தாச்சுங்க. நம்ம சீக்கிரமெல்லாம் ஏற போகிறது கிடையாது. வழக்கம் போல் அங்கங்கே நின்று இந்த காற்றெல்லாம் சுவாசிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு தான் போக போகிறோம் எல்லாத்தையுமே. மாங்கனி ஓடையில் கொஞ்சம் போல் தண்ணி போகுது. போன தடவை வந்தப்போ தண்ணி சுத்தமாக இல்லை. ஸோ இந்த தடவை கொஞ்சம் போல் தண்ணி போகுதுங்க. இந்த கயரோட லென்த்து தடிமன் பார்த்திங்களா? என்ன காரணம்னா, வெள்ளத்தை சமாளிக்கிறதுக்காக மக்கள் வந்து வெள்ள காலகட்டங்களில் இதை பிடிச்சி தான் வந்து இக்கரைக்கும் அக்கரைக்கும் போக முடியும். சகப்பு தட்டான்னு பாருங்களேன், பறந்துருச்சு. இங்கே வண்ணத்து பூச்சிகள் நிறையா இருக்கும். இதை தெரியுதா? பறந்துட்டுருக்கு பாருங்களேன். ஜாக்கிக்கு தண்ணி தவிக்குதுன்னு நினைக்கிறேன். குடிச்சுக்கோ ஜாக்கி, தண்ணி குடிச்சுக்கோடா. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு குடிக்க மாட்டேங்கிறான். ஸோ இங்கே இருக்க தண்ணிகள் தாங்க ஜீவராசிகளுக்கு, யாருமே இல்லாத ஜீவராசிகளுக்கு இது தான். கால் நினச்சிட்டு போகலாம். அப்பா சரியான ஜில்லுன்னு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்களா, மீன் உடனே வந்துச்சு பாருங்களேன். தெரியுதா? கால் வச்ச அடுத்த செகண்டே வந்துச்சு பாருங்கள். ஸோ இதில் நண்டுகளும் இருக்குது. மீன்கள் இப்போ தான் வந்திருக்கு. சின்ன சின்ன அந்த பொடி குஞ்சுகளாக தான் தெரியுது மீன்கள் எல்லாமே. ஸோ இவர் அங்கே ஒரு சிவன் இருக்கார். அங்கே வழக்கம் போல் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். ஓம் நமச்சிவாய. நம்மளோட 2வது ஸ்பாட்டு. இந்த இடத்துல தியானம் பண்ணுவோம் எப்பயுமே. ஜாக்கியும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா எப்பயுமே கூட்டமாக இருக்கிற இடம் இப்போ அமைதியாக இருக்கே அப்படின்னு ஒரு யோசனையிலே பார்த்துட்ருக்கான். அப்பங்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே தெரியுதா, சிகப்பு அத்தி, நாட்டு அத்திங்க, சுத்தமான ஒரு அத்தி. நம்மளோட இரத்த சோகை நோய்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாட்டு மருந்துன்னே சொல்லலாம். இதை போமாடா, இதுதான் அந்த நாட்டு அத்தி மரம். பின்னாடி இருக்கிறது வந்து மாமரம், துளிர் விடுது. இதுதான் அத்தி மரம். சாரி, தெரியுதா? இந்த தெரியுது பாருங்கள், நாட்டு அத்திங்க. பழுத்து தான் கீழே விழுகுது. சிகப்பு கலரில் இருக்குது. நல்லா விழுந்து தான் அந்த டாட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ நாட்டு அத்தி மரத்தடியில் கொஞ்ச நேரம் நம்மளை ஆசுவாசப்படுத்தியாச்சு. அப்படியே கிளம்ப போகிறோம். அந்த மரத்தில் நிறையா இருக்குதுங்க. கொத்து கொத்தாக இருக்குது. இதை காட்டிலும் அதில் தான் நிறையா தொங்குது. தெரியுதா? ஸோ இதில் பார்த்தீங்களாலே தெரியும் உங்களுக்கு, அத்தி பழங்கள் எவ்வளோ மேலே உச்சியில் ரொம்ப சகப்பாக இருக்குது பாருங்களேன். நிறையா இருக்குது. திராட்சை மாதிரி தெரியுது. அதே தான் இங்கே இந்த மரத்தில் பாருங்களேன். இதில் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. நிறையா இருக்குது நாட்டு அத்தி பழங்கள்ங்க. ஸோ கீழே நிறையா இருக்குது. ஸோ வனவிலங்குகள் ரொம்ப கொடுத்து வச்சது. அணில்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு இது. ஆனால் நீரோட்டம் இல்லை. ஜாக்கி கோவமாயிட்டான், கத்துறான். கிளம்பிடுவோம். போகலாம் ஜாக்கி, வா போகலாம். விட்றா வண்டியா.
விடு விடு விடு, இந்த பக்கம் மேலே. ஸோ மூங்கில் இதை பற்றி சொல்லவே வேணாம். பக்கத்தில் நின்னாலாம் போதும், நமக்கு காற்று அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மூங்கில் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரிசி கொடுக்கும். இதில் இல்லை, இது வந்து ரொம்ப முத்தணும், நல்லா முத்தி அதுக்கப்புறம் இது சாக போகிறதுக்கு முன்னாடி அந்த அரிசியை கொடுத்துட்டு தான் சாகுன்னு சொல்லுவாங்க. மூங்கில் அரிசி ரொம்ப விலை கூடுன அரிசி அதெல்லாம். பார்த்தாச்சு, குரங்கு இருக்கார், ஆஞ்சநேயர். ஸோ வெள்ளை மந்திகளும் இருப்பாங்க. போக போக தான் ஜாக்கிக்கு ஒரு ஃபைட் சீனுக்கு ஒரு சீக்வன்ஸ்லாம் வரும். ஆனால் காற்று ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓம் நமச்சிவாய. போயிட்டான் பார்த்தீங்களா, சீக்வன்ஸ் வந்துருச்சு. யாரையா பார்த்துட்டான், யாரா ஸ்மெல் பண்ணிட்டான்டா. இவனுக்கு தெரியாமல் எவனும் இருக்கவே முடியாது இந்த இடத்துல. எங்கேயோ இருந்தான், ஓடி வந்தான், கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. சரி நான் போகிறேன், சண்டை போட்டுக்கிட்டு டாட்டா வந்துடுவான். டாட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், ஓடி வந்துடுவான். ஏன்னா அடுத்தடுத்து சீக்வன்ஸ் இருக்குது, இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, அதனால் கூட வந்துடுவான். குடி போ, தண்ணி குடிச்சுக்கோ ஜாக்கி. குடிச்சுக்கோ, யாரும் இல்லை, குடி குடி குடி, யாரும் இல்லை, அண்ணன் இருக்க. ஏய் தண்ணி குடிச்சுக்கோ, போ போ ஜாக்கி, குடிச்சுக்கோ போ போ. அவனுக்கு இந்த தண்ணியை பார்த்தாலே ஒரு விளையாட்டு விளையாட்டுக்கு மைண்டுக்கு வந்துடுவான். போ குடிச்சுக்கோ, தண்ணி குடிச்சுக்கோ, போ போடா போ. பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்களேன், 2 இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. வெள்ளை காலங்களில் அந்த கட்டைக்கு மேலே அது வரைக்கும் தண்ணி போகும். அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த பாறையில் கால்வாசி தண்ணிக்கு போகும். தண்ணி குடிச்சுக்கோ ஜாக்கி, போ ஜாக்கி போடா. குளிக்க வச்சுருவோன்னா பயப்படுறான். இந்த வழியை வந்து வனவிலங்குகள் தண்ணி குடிக்கக்கூடிய இடம் தாங்க இது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. இப்போ தண்ணி வராது, ஏன்னா சின்னதாக தான் தண்ணி ஓடையில் வந்திருக்கு. அதனால தான் இந்த தண்ணி லாஸ்ட்டாக பெஞ்ச மலையில் தேங்கி இருக்க தண்ணி தான் இது. போமா ஜாக்கி, ஜாக்கி பாப்போம், இந்திரா போண்டா. நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எங்கே போய் நிற்கிறான்னு பாருங்கள். நான் வர்றதுக்கு முன்னாடி ஓட்டேன், நான் காணான்னு தேடிட்டுருக்கேன். காவாசி தூரம் ஏறிட்டான், அதுக்குள்ளே நின்றுட்டுருக்கான் பாருங்கள். ஜாக்கி ஓடியாச்சு. ஸோ வழுக்கப்பா ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ நேரம் லேட்டாக போயிட்டுருக்கேன். இல்லைனா இந்த இடத்தெல்லாம் 10 நிமிஷத்தில் க்ராஸ் பண்ணி போயிடுவேன். வழுக்க ஜாக்கி ஓடி வர்றான். டாடா ஜாக்கி, சொன்னேன் நான் போயிட்டு வரேன். வந்துட்டா சும்மா சொன்னேன் போ சும்மா சொன்னேன். பாவம் கீழே வந்துட்டு வைவான், அப்புறம் மறுபடியும் ஏறினான்.
திரும்பி பார்க்குறான் பாருங்கள், யாருன்னா நான் வரலையான்னு. ஓம் நமச்சிவாய. வெயில் ரொம்பவே இருக்குங்க. மணி கரெக்டாக 10:23. அங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம் கீழே. வெள்ளமந்தி, இந்த மரத்தில் தான் வெள்ளமந்திகள் குடும்பமாக உட்காந்துருக்கும். இந்த மரத்தோட கால்களை பாருங்களேன், ஒரு மனுஷன் எப்படி நடந்து போவானோ அது மாதிரி ஒரு அமைப்பு. நம்ம ஸ்டெப் வச்சு போவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது பாருங்களேன். நம்ம மனுஷனோட அமைப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். தொட, அந்த கால், நம்மளோட கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. லெக்கு, பாதம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஒரு மனுஷன் எப்படி நடந்து போவானோ அந்த மரம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு இயற்கையாகவே தத்ரூபமாக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். ஓம் நமச்சிவாய. போடா போடா ஜக்கி. ஸோ மலட்டாறு வந்தாச்சுங்க. மலட்டாறு உண்மையிலே மலட்டாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஓடைகள்லையுமே சுத்தமாக தண்ணி இல்லை. அங்கே தண்ணி இருந்தாலும் இங்கே தண்ணி இருக்காது. அதனால் ஷுவராக இது மலட்டாராக தான் இருக்கும். எஸ், தண்ணியே இல்லை பாருங்களேன், சுத்தமாக இல்லை. போடாச்சிக்கு சங்கிலிப்பாறை அத்தியூத்து வந்தாச்சுங்க. இறங்கி தாண்டி ஆகணும். போச்சு, இறங்கு ஜக்கி, போ குடிச்சிட்டு வா, போ. தண்ணிலாம் அவனுக்கு பிடிக்காது. அவனும் தண்ணியில் இறங்கிட்டான். அப்பா, உட்காந்துக்கோ குளிச்சுட்டான். ஜாலி மூடு. என்ன ஜாக்கி, இப்போ உட்காந்துக்கூடா. நான் அண்ணன் இங்கே உட்கார போகிறேன், நீ உட்காந்துக்கோ. போ ஜாக்கி. உட்காந்துக்கோ, போ. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கிளியராக இருக்குங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் கால் வச்சு ஃபிஷ் தெரப்பி எடுக்கலாம். இப்போ கால் வச்சோடனேயுமே பாருங்களேன் எவ்வளோ மீன் வந்துடுதுன்னு. எந்த அளவுக்கு கிளியராக தெரியும் தெரியல, பட் ஆனால் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே அங்கங்கே மீன்கள் இருக்குது. காலை வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி மீன் எப்படி ஓடி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். மீன் ஓடி வருதா, ஜாக்கி ஓடி வருதா? கால் வைக்கிறேன் பாருங்கள். ஃபிஷ் தெரப்பி பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு டைம். அவனுக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சிருச்சு. சொன்னல, அந்த கூட்ட தலைவங்கிட்ட மோதுறான். ஆஞ்சநேயர் வர்சஸ் பைரவர். அவங்களும் விட மாட்டாங்க, இவனும் விட மாட்டான். சாக்கி வேண்டாம், போ மேலே போ. சாக்கிங்க வா, சாக்கி வா, சாக்கி வா, சாக்கி வா, போவோம்.
வா போங்க. ஆஞ்சநேயா போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க போங்க, நீங்கள் போங்க போங்க. நீ போட சக்கி, உம்புடுக்கிறதே வேலையாக போச்சு உனக்கு. போ பா, அவங்க வாட்டுக்கு இருக்காங்க, நீ போங்க போ. இப்போ சண்டை போட்டு வா, நான் போகிறேன். டாட்டா. வா, வெயில் சரியான வெயிலுங்க. சரி போங்க, உங்களை என்ன செஞ்சோம்? போங்க, நீங்கள் போங்க. நீ போடா. பா, இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, காட்டு இளந்தை. குரங்குகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ரிங்க. இது வந்து ஒரு பெர்ரி டைப் தான் இளந்தை. ஆனால் நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். ஸோ இப்போ தான் நமக்கு காய் அங்கங்கே தெரியுதா? இனி ஒரு 2 வாரத்தில் இது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரங்க. குரங்குகளுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு பழம். போகலாம். கோடைகளில் தண்ணி போன இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தடங்கள் மட்டும்தான் தெரியுது, சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. ஸோ ஒரு வழியாக கோண தலைவாசல் வந்து சேர்ந்துட்டோம். அத்தனை சொந்தமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஒரு முறையா, இருமுறையா, பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். ஓம் நமச்சிவாய். அப்பா, வெயில் அநியாயத்துக்கு அடிக்கிறா ஜக்கி. உன் அருள் 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 என்று நமச்சிவாய். கோணத்தலைவாசல் கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஆனால் நமக்கு நிழல் இந்த பாதை வழியில் வந்தால் இருக்கும். வாழைத்தோப்பு வழியாக வந்தீங்க அப்படின்னா பாதைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிழலெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. ரீசெண்டாக தான் இப்போது இங்கே காட்டுத்தையும் பிடிச்சிருந்தது. ஒரு வாரம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, தடை பண்ணியிருந்தாங்க ஏறுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வர்றோம். ஓம் நமச்சிவாய். கல்ப விருட்சம் மரத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இங்கே நம்ம குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. ஸோ இந்த மரத்தில் வந்து விநாயகரோட முக அமைப்பும் தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? அந்த தந்தங்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு. ஸோ இதுதான் கல்ப விருட்ச மரம். தேவலோகத்துலேருந்து வந்ததாக சொல்லுவாங்க. காற்று ரொம்ப நல்லா அடிக்குதுங்க. ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லை, தெரியுதா? பாருங்களேன், சுத்தமாகவே இல்லை தண்ணி. அந்த லைட்டாக அந்த பாறையோடு சேர்த்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு வருது. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து தீ பிடிச்சி மறுபடியும் புல் முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த பைரவர் தாங்க நம்ம ரெகுலராக பார்க்க முடியும். டேய் ஜாக்கி வா, டேய் ஜாக்கி இந்தா. சரி நான் போகிறேன், டாட்டா டாட்டா. நீ போ, சண்டை போடு போ. இப்போ போன பைரவர் தாங்க ரெகுலராக இந்த மலைக்கு டெய்லி ஏறி இறங்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. இவர் கூட இன்னொருத்தர் இருப்பார், 2 பேர்.
ஆனால் இப்போ ஒரு ஆள் தான் போகிறாரு. ஸோ சிவனுக்கு பால் கொடுத்த காரம் பசு பாதம் அப்படிங்கிற ஒரு அந்த பசுவோட பாதம் உள்ள இடம் தான் இது. சதுரகிரியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடம்ல இதுவும் ஒன்று. காரம் பசு பாதம்ங்க, தெரியுதா? அந்த பசுவோட தடம் தான். தெரியுதா? காரம் பசு பாதம் உள்ள இடம். ஸோ இதுவுமே கும்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ வெள்ளை மந்திகள் இருக்குது. ஜாக்கி பார்த்துட்டான். அவங்க கூட சண்டைக்கு போனான் அப்போ. ஆனால் அவங்களாம் இப்படிங்கிற நேரத்தில் பறந்துடுவாங்க. இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரில. அதோ இருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஒரு குட்டியோட ஒரு வெள்ளை மந்தி இருக்குது. ஸோ நம்மளை பயந்து பார்க்குறாங்க. ஜாக்கி வா போயிடலாம். வேணா வா. ஏய் ஜாக்கி, ஷூ கீழே போயிட்டாங்க. வா போயிடுவோம். ஸோ அங்கே இருக்குது, கீழே வரைக்கும் இருக்காங்க. அதோ இங்கே தண்ணி இருக்கிறதுனால இங்கே குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க பாவம். இதுவுமே குளிக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தாங்க, நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ தண்ணி இல்லை, கொஞ்சம் போல் தேங்கி இருக்குது. அகஸ்தியர் பாறை. ஆட வந்த காரணம் ஆடி நானு உறக்கர் குகை. ஆடி ஓடு மானிடா தட்டுக்கட்டு ஓடும் பின்னோடும் பின்னோடும் மூல குரங்கு கட்டுப்படக்கூடும் பின்னோடும் பின்னோடும் விஞ்ஞான விலங்கு. ஜாக்கி வெயில் சரியான வெயிலாக இருக்குது. போ போ இங்கிட்டு வா, அங்கே வா, இங்கே வா ஜாக்கி. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது. ஸோ குளிக்கிறதுக்கு ஓரளவுக்கு இருக்குங்க, அசுத்தம் இல்லாமல் இருக்குது. அதன் சூத்திரனோ அது உன்னிடத்தில் தண்ணி இல்லை. இந்த மாதிரியா செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஓய் வந்துச்சுரா ஜாக்கி. அது நான் போட்டேன் போகிறேன். இந்த மாதிரி வரணும். அப்படி இல்லை அவங்க ஸ்விம்மிங் தெரியும்னா அந்த இடத்துல இறங்கி அப்படி ஸ்விம் பண்ணி வந்துடும். இவ்வளோதான் இருக்கும் ஆழம். இப்போ பிடிச்சி பாரு, முடியலன்னா உன்னால் குதிச்சிருவேன். வீடு இல்லை அதில் எடுங்க, நான் பார்த்து வரணும்.
அம்மா இங்கே வந்து உட்காந்துக்கோ. அதெல்லாம் வழுக்கம் பார்த்து. ஆ பார்த்துட்டியா? ஓ அங்கே என்னடா தெரியுதுங்களா? அதான் உள்ளே போகணும். இங்கே வந்து உட்காந்துக்கோ. ஆ ஏதாவது இடத்துல தேரனா தவளை மாதிரி இருக்கும், ஓ அதுவா ஒட்டிக்கிட்டு இருப்பார். உள்ளே போகணும், இன்னும் போகணும். இருக்காரு பாருங்க. எங்க பாரு தேர தெரியுதா? எங்க பாரு இந்த விளக்க ஒட்டி பின்னாடி எனக்கு தெரியலையே. விளக்க ஒட்டி பாருங்க. பாத்துட்டேன் கருப்பு கலர் அதிசயம் தெரியும். தண்ணி விழுகிறப்ப இது எல்லாமே தண்ணி, இந்த இடம் ஃபுல்லுமே தண்ணியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னது? குனிஞ்சு பாரு அதோ பாரு. ஆமாம், அந்த பக்கம் வந்துருச்சு. தூரக்கு எதான்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவ்வளோ சீக்கிரத்தில் வர மாட்டார். தெரியாது, ஒன்று பாம்பு ரூபத்தில் இருப்பார், இல்லை தேர ரூபத்தில் இருப்பார். ஒன்றும் செய்யாது. நாங்கள் விபூதி ஒன்று எடுத்துக்குவோம். சிவாய் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லைங்க அம்மாவுக்கு. சிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆகாய கங்கையிலையும் தண்ணி கம்மியாக தாங்க விழுகுது. ஓம் நமச்சிவாய. வா ஜாக்கி, வந்துடும். அது ஏதோ மோப்பம் பிடிக்க போகுது. நான் டாட்டா டாட்டா. ஒரு வழியாக ரெட்டைலிங்கம் வந்தாச்சு. இது வந்து ரெட்டைலிங்கம், இந்த இடம் பேர் ரெட்டைலிங்கம். 2 லிங்கம் இருக்கும் அதில். அதுவும் இதே மாதிரி தான் இருந்தது.
ஆனால் குரங்கு ரொம்ப அதிகம். எந்த கோயில்? பருவமலை. என்னம்மா பர்வதமலையா? பர்வதமலை இப்படி இருக்காதே. அது வேற. ஒரு இடம் மட்டும் இப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக சின்ன பசுக்கடை வந்தாச்சுங்க. நல்லா குளிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்தோம். காற்று அவ்வளோ தெரியுதா? இந்த செடிகள் ஆடுறதுலேயே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு. மரம் வந்துருச்சு. இந்த பக்கம் வா, முன்னாடி வா. ஏன் ஆமாம், முன்னாடி வா, முன்னாடி வா, பார்த்து. ஆமாம் அப்படின்னு தெரியுது. இங்கே என்ன பக்கம் நாய் மாதிரி தெரியுது. நந்தி. உட்காந்துக்கோ. தவசிப்பாறை வந்தாச்சுங்க. ஆனால் வெயில் ரொம்ப அடித்தாலும் நமக்கு அந்தளவுக்கு தாக்கம் தெரியலை. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் தவசிப்பாறை வந்து சேர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் அப்பனோட அடிவாரத்தை அடைஞ்சாச்சுங்க. ஜாக்கிக்கு நிறையா பேர் போட்டிக்கு வர்றாங்க. ரொம்ப நாய்கள் இருக்குங்க. ஸோ கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. ஜாக்கி வர்றான். ஓம் நமச்சிவாய. அப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். 51வது முறை இது நமக்கு. சாமி மாச்சிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் கீழே போய்